ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். And Jesus said to him, Assuredly I say to you, today you will be with me in paradise. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின பொழுது அவர் பேசின 2வது வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகின்றோம். இயேசுவோடு கூட 2 கள்ளர்களை அவர்கள் சிலுவையில அறைந்திருந்தார்கள். அதிலே ஒரு கள்ளன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு இரட்சகர் என்பதை அவர் உணர்ந்து கொண்டான். அவருக்கு கிடைத்த இந்த கடைசி தருணத்தில் அவருடைய சமூகத்தில் தான் பாவி என்று அவன் அர்ப்பணித்து அவருடைய பாதத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். எனவேதான் அவனுக்கு மரிப்பதற்கு முன்பதாக அவனுக்கு ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் மற்ற கள்ளனோ இயேசு கிறிஸ்துவை ஏளனம் பண்ணினான். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். எனக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை நாட்களிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை இதுவரைக்கும் பெற்றிராதிருந்தால், ஜீவன் நமக்குள் இருக்கின்ற போது, நாம் சரீர விதத்திலே சுகமாய் இருக்கின்ற போதே, நினைவிலே சுய நினைவிலே இருக்கின்ற போதே தேவனை நம்முடைய சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாதான் நம் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார். ஆம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆம், கர்த்தரே நம்முடைய ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அவரை விசுவாசித்து அவர்தான் நம்முடைய இரட்சகர் என்று நம்புகிறோமோ, நம்முடைய இருதயத்தை அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோமோ, ஒவ்வொருவருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுப்பதற்கு இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறொரு நாமமும் கட்டளைப்படவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அந்த கள்ளன் கர்த்தரிடத்தில் தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி அவரோடு கூட நித்திய காலமாய் வாழும்படியாய் பரலோகத்திற்கு இடத்தை பெற்றுக்கொண்டான். ஆம், உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நாமும் கூட தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமாம். இந்த நாளிலே இருதயத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்த இரட்சகரே, இந்த நாளிலே யாரெல்லாம் பாதத்தில் தன்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க ராஜாவே. ஆம் தகப்பனே, அப்பா, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீங்களே அப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய அன்பின் கிருபையை ஒவ்வொரு மேலும் ஊற்றும்படியா வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.